கப் அண்ட் ஹேண்டில்குள்ள இன்னொரு கப் அண்ட் ஹேண்டில் பேட்டர்ன் போட்டிருக்கு. நம்ம தொடர்ந்து டெக்னிக்கல் அனாலிசிஸ்ல நம்ம அதை அனலைஸ் பண்ணுவோம். அதே மாதிரி ஏடிஆர் என்ன சொல்லுது, அதே மாதிரி கிஃப்ட் நிஃப்டி என்ன சொல்லுது, திங்கட்கிழமை என்ன ஆகலாம், மற்ற நாட்கள் என்ன ஆகலாம்ங்கிறது தொடர்ந்து நம்ம அனலைஸ் பண்ணுவோம். லைஃப் டைம் ஹை 26,277, பக்கத்துல 24,246, வெறும் 30 பாயிண்ட்ஸ் தான். அந்த 30 பாயிண்ட் உடைக்காம குழு வச்சுட்டு மார்க்கெட் கீழே அப்படியே க்ளோஸ் ஆயிருக்கு 26,068. ஒரு நாட்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நடந்து முடிந்த சில நிகழ்வுகள் பார்த்துட்டு, நடக்க போறது பார்த்துட்டு, அப்புறம் டெக்னிக்கலா பார்த்துட்டு, அப்புறம் என்ன ஏடிஆர், எஃப்ஐ, கிஃப்ட் நிப்டி மற்ற எல்லாமே நம்ம பார்ப்போம். நடந்து முடிந்த விஷயங்கள் வந்து யூஎஸ்டி ஐஎன்ஆர் வந்து 89.64 லைஃப் டைம் லோ வந்திருக்கு. இது ஒரு கவலை அளிக்கக்கூடிய விஷயம். இது தொடர்ந்து வாட்ச் பண்ண வேண்டியிருக்கும். ஏன்னா ஐஎன்ஆர் இதுதான் வரலாறு காலான வீழ்ச்சியில் இருக்கு. அப்புறம் ஏஐ பபுள் ஒரு ஜுரம் மாதிரியே போயிட்டு இருக்கு எல்லா இடமும். அதனால மார்க்கெட்ல நல்லாவே எதிரொலிச்சுது. ஃபர்ஸ்ட் இறங்குச்சு, அதுக்கப்புறமா என்விடியா காரணமாக மறுபடியும் மார்க்கெட் ஏறிச்சு, அதுக்கப்புறமா மறுபடியும் அது ஜுரம் பத்திக்குச்சுன்னு சொல்லலாம். எல்லா குளோபல் மார்க்கெட்டும் ஒரு பிளட் பாத்தா தான் நடந்து முடிந்தது. பிட்காயின் வந்து மறுபடியும் 35% டவுன் ஆயிருக்கு. இந்த சார்ட்டை பாருங்க. 1,26,000 தான் அதோடைய லைஃப் டைம் ஹை. 1,26,272. அதுல இருந்து மடமடன்னு இறங்கி இப்போ கீழே வந்து 80,537 வரைக்கும் வந்திருக்கு. இப்போ 84,129 ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. 35% வரைக்கும் இறங்கி இருக்கு. அதே மாதிரி யுஎஸ்ஏயில் ரஷ்யா ஒரு சாங்ஷன் காரணமாக 57.97 $58 கீழே ட்ரேட் ஆகுது. அப்புறம் சைனா, ஜப்பான் இவங்களுக்குள்ள பிரச்சனை போயிட்டு இருக்கு. டைவான் காரணமாக இவங்களும் அவங்களும் மாறி மாறி பேசிட்டு இருக்காங்க. அப்புறம் சீஸ்ஃபயர் காசால இருந்த போதிலும் அங்க கிட்டத்தட்ட ஒரு 1,500 பில்டிங் கிட்ட உடைச்சிட்டதாகவும் தொடர்ந்து மக்கள் கொல்லப்படுறதாகவும் அல்ஜசீரால சொல்றாங்க. அதே மாதிரி லெபனான்லயும் ஏர் ஸ்ட்ரைக் நடந்து கொல்லப்பட்டதாக போன வாரத்துல சொல்லப்பட்டுச்சு. அதுக்கப்புறமாக ரஷ்யா, அதாவது உக்ரைன்ல வந்து 100 ரஃபேல் ஜெட்ஸ் பிரான்ஸ் வாங்க போறதாக நியூஸ் வந்தது. அப்புறம் வந்து எப்ஸ்டியன் ஃபைல்ஸ் ட்ரம்ப்புக்கு ஒரு பெரிய தலைவலியா எல்லா பிளாஷ் நியூஸ்லயுமே இருந்தது. அப்புறம் ட்ரம்ப் எலன் மஸ்க் மீட் பண்ணாங்க. அது ஒரு ஹாப்பியான தருணமா எல்லா இடத்துலயும் எதிரொலிச்சது. அப்புறம் வந்து எக்ஸ்போர்ட் டு யூஎஸ் வந்து பவுன்ஸ் பேக் ஆச்சு. இந்தியால இருந்து காஃபி, பீஃப், ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் வந்து அவங்க டாரிஃபை வந்து எக்ஸ்டென்ஷன் பண்ணாரு. அதனால மேலே ஏறியது. அது இல்லாம அங்க சைனா ஜப்பானுக்கு வந்து பண்றதும் கொஞ்சம் அவங்களுக்குள்ள பிரச்சனை இல்லை. அதனாலையும் நம்ம எக்ஸ்போர்ட்ஸ் அதிகமா இருக்குன்னு சொல்லப்படுது. அதே மாதிரி ரஷ்யா SU-57 புத்தின் வந்து டிசம்பர் 5ஆம் தேதி மீட் பண்ண போறதாக சொல்லப்படுது. அதுல இந்தியா கொடுக்க போறதாக நியூஸ் வந்தது. அப்புறம் ஈரான் வந்து மார்சல் டேங்கர்ங்கிறத வந்து ரிலீஸ் பண்ணாங்க. அப்புறம் க்ரோ ஸ்டாக் வந்து செங்குத்தா மேலே ஏறிச்சு, செங்குத்தா கீழே இறங்குதுன்னு நம்ம பார்த்தோம். அதே மாதிரி ட்ரம்ப் ரொனால்டோ சந்திப்பு நடத்தப்பட்டது. அதுல வந்து அவர் ஃபுட்பால் விளையாடுற மாதிரி ஒரு வீடியோ வந்தது. அப்புறம் வந்து ரஷ்யா உக்ரைனுடைய 28 பாயிண்ட்ஸ் பீஸ் பிளான் ட்ரம்ப் சொல்லியிருந்தாரு. அதுக்கப்புறம் வந்து யுஎஸ் வந்து சாங்ஷன் போட்டிருந்தாங்க. அதாவது டிஆர் பெட்ரோ மற்ற இண்டிவிஜுவல்ஸ் இந்தியாவுடைய பெட்ரோல் ப்ராடக்ட்ஸ் கம்பெனிகளுக்கு சாங்ஷன் போட்டிருந்தாங்க பார்த்தோம். சரி, நடக்க போற ஈவெண்ட்ஸ் பார்ப்போம். 24ஆம் தேதி ஜப்பானுடைய லேபர் டே லீவு. அதே மாதிரி அடுத்தது 25ஆம் தேதி டியூஸ்டே எக்ஸ்பைரி டே. இது மந்த்லி எக்ஸ்பைரி, வால்டைல் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி யூரோப்ல ஜெர்மன் ஜிடிபி வர வேண்டியிருக்கு. அப்புறம் யூஎஸ்லயே கோர் ரீட்டைல் சேல்ஸ் வர வேண்டியிருக்கு. அப்புறம் பிபிஐ டாட்டா வர வேண்டியிருக்கு. ரீட்டைல் சேல்ஸ் டாட்டா வர வேண்டியிருக்கு. சிபி கன்சியூமர் கான்பிடன்ஸ் டாட்டா வர வேண்டியிருக்குது. நியூசிலாந்துடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் டிசிஷன் டாட்டா வர வேண்டியிருக்கு. அடுத்தது 26ஆம் தேதி பிரிட்டிஷுடைய ஆட்டம் ஃபோர்காஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வர வேண்டியிருக்கு. யூஎஸ்ல நிறைய டாட்டாஸ் வர வேண்டியிருக்கு. யூஎஸ் டியூரபிள் குட்ஸ் ஆர்டர், அப்புறம் யூஎஸ் ஜிடிபி, அப்புறம் இனிஷியல் ஜாப்லாஸ் கிளைம்ஸ், சிகாகோ பிஎம்ஐ, அப்புறம் கோர் பிசி பிரைஸ் இண்டெக்ஸ், அப்புறம் வந்து நியூ ஹோம் சேல்ஸ், க்ரூட் ஆயில் இன்வென்ட்ரிஸ் இதெல்லாம் வர வேண்டியிருக்கிறது. அப்புறம் 27ஆம் தேதி தேர்ஸ்டே சென்செக்ஸ் டே மந்த்லி எக்ஸ்பைரி. யூஎஸ் ஹாலிடே தேங்க்ஸ் கிவிங் டே 27ஆம் தேதி 28ஆம் தேதி 2 நாளும் யூஎஸ்க்கு ஹாலிடே இருக்கு. அப்புறம் 28ஆம் தேதி இந்தியாவுடைய இண்டஸ்ட்ரியல் டாட்டாஸ் வர வேண்டியிருக்கு. ஃபாரெக்ஸ் ரிசர்ச் டாட்டாவும் வர வேண்டியிருக்கு. அப்புறம் ஜிடிபியுடைய குவார்டர்லி ரிசல்ட் வர வேண்டியிருக்கு. அப்புறம் 29ஆம் தேதி சாட்டர்டே சைனாவுடைய மேனுஃபேக்சரிங் பிஎம்ஐ டாட்டா வர வேண்டியிருக்கு. ஓகே,
அடுத்தது எஃப்ஐடிஐ டாட்டா பாத்துருவோம். எஃப்ஐ இது வரைக்கும் 13,840 கோடிக்கு வித்திருக்காங்க. டிஐஸ் வந்து 54,321. இப்ப கிட்டத்தட்ட 21 தேதி வரைக்கும் உள்ள டாட்டா. இவங்க 1 மடங்கு வித்தாங்கன்னா அவங்க 3 மடங்குக்கு மேல வாங்குறாங்கிறது நம்ம மார்க்கெட்டுக்கு ஒரு பாசிட்டிவான விஷயம் தான். ஆனா எஃப்ஐஸ் வாங்காத வரைக்கும் மார்க்கெட் வந்து ரொம்ப வேகமா பூஸ்ட் பண்ணி போவாதுங்கிறது முன்னாடியே உள்ள வரலாறு பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏடிஆர் பார்த்துடலாம். பாருங்க, ஏடிஆர் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. அதாவது இன்ஃபோசிஸ் வந்து 3.5% அப்பாச்சு, விப்ரோ 1/4% அப்பாச்சு, ஐசிசி பேங்க் 1/2% டவுனு, ஹெச்டிஎஃப்சி 1/2% டவுனு, ரிலையன்ஸ் பாருங்க 1% டவுனா இருக்குது. சரியா? அடுத்தது கிஃப்ட் நிஃப்டி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. இது பாருங்க, இந்த கிஃப்ட் நிஃப்டியுடைய இது இதாவது 30 மினிட்ஸ் மாத்திடுறேன். 26,077 க்ளோஸ் ஆச்சு 3:45. அப்புறம் 26,185, கிட்டத்தட்ட 110 பாயிண்ட்ஸ் இப்ப மேல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இது தொடர்ந்தா கேப் அப் இருக்கும் திங்கட்கிழமை. சரியா? அடுத்தது நம்ம மார்க்கெட் அதோடைய சார்ட் பாத்துறோம். இந்த சார்ட் தான் வீக்லி கேண்டில். இது கிட்டத்தட்ட ஒரு ஹேமர் கேண்டில் போட்டிருக்கு. இந்த கேண்டில் இது டிராயிங்ஸ் அப்படியே இருக்கட்டும், அப்புறம் நம்ம தான் எக்ஸ்பிளைன் பண்ண ஈஸியா இருக்கும். இது ஒரு ஹேமர் கேண்டில் போட்டிருக்கு. இதோடைய ஓபன் வந்து 25,948, ஹை 26,246, லோ 25,856, க்ளோஸ் 26,068. 400 பாயிண்ட்ஸ் மூவ்மெண்ட் நடந்திருக்கு போன வாரத்துல. இது ஒரு ஹேமர் கேண்டில். இது வந்து ரெசிஸ்டன்ஸ்ல போட்டிருக்கிறதா கவலை. அந்த ரெசிஸ்டன்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம். அதே மாதிரி ப்ரீவியஸ் க்ளோஸ் வந்து 25,910, 150 பாயிண்ட்ஸ் மேல ட்ரேட் ஆயிருக்கு. என்னென்ன ரெசிஸ்டன்ஸ் பார்த்துடலாம். இங்க ஒரு ரைசிங் சேனல்ல ரெசிஸ்டன்ஸ்ல ஏமன் போட்டிருக்கு. ஒண்ணு. ரெண்டாவது, இது இந்த பெரிய ரைசிங் சேனல் கீழே இருந்தே வருது பாருங்க, கீழே உள்ள ஸ்விங் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணிருக்கு பாருங்க, அதுல சென்டர்ல இருக்கு. அதுக்கப்புறமா இங்க டபுள் டாப்ல வீக்லி கேண்டில்ல டபுள் டாப்ல ரெசிஸ்டன்ஸ்ல ஹேமர் கேண்டில் போட்டிருக்கு. இதுவும் நமக்கு கவலையான விஷயம். அதாவது நெகட்டிவ் சைடா உள்ள விஷயம். பாசிட்டிவ் சைடு என்னன்னா, இந்த லைஃப் டைம் ஹையான 26,277 பிரேக் பண்ணிட்டு மேல போகணும். இந்த இடத்த பிரேக் பண்ணிட்டு மேல போகாத வரைக்கும் மேல போகாது. அதே மாதிரி 26,000 கீழே பிரேக் பண்ணிட்டு போனா கீழே போறதையும் தவிர்க்க முடியாது. ரைட்டா? இது எல்லாத்தையும் அழிச்சிட்டு 2 கப் அண்ட் ஹேண்டில் விஷயத்தையும் நம்ம பார்த்துட்டு அப்புறம் மற்ற நம்ம கன்க்ளூஷனுக்கு வருவோம். எல்லாத்தையுமே அழிச்சிடுறேன். ஓகே, நம்ம 2 கன்க்ளூஷன் 2 கப் அண்ட் ஹேண்டில் வீக்லி கேண்டில் நம்ம பார்த்தோம்ல. நம்பர் 1 இது முன்னாடியே நம்ம பார்த்துட்டு இருந்தது. இந்த இடம் பாருங்க, இந்த இடம் தான் நம்ம முன்னாடியே அடிக்கடி நம்ம இது பண்ணது. கொஞ்சம் கரெக்டா வரைஞ்சிக்குவோம். இது வந்து வரைகிறதுல கொஞ்சம் இது வருது. எஸ், இந்த ஹை முன்னாடியே அனலைஸ் பண்ணோம். அதுக்கப்புறமா இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு ஹேண்டில் போட்டது கப் அண்ட் ஹேண்டில் பேட்டர்ன் ரொம்ப நாளா நம்ம அனலைஸ் பண்ணிட்டு இருக்குது. இதை பிரேக் அவுட் கொடுத்துட்டு போயிட்டு புல் பேக் நடந்துட்டு மேல் நோக்கி போறதுக்கு முயற்சி பண்ணுது. இது ஒண்ணு. ரைட்டா? இது அப்படியே நம்ம இது வந்து வீக்லியில மறுபடியும் பார்த்தா கன்ஃபியூஸ் ஆயிரும். மறுபடியும் ஒரு கப் அண்ட் ஹேண்டில் போட்டிருக்கு. இதை வந்து கொஞ்சம் சின்ன டைம் ஃப்ரேமுக்கு மாத்திக்கிறோம். ரைட்டா? இப்போ இதை வந்து டே கேண்டிலுக்கு டைம் ஃப்ரேம் மாத்திட்டா இதை கொஞ்சம் நல்லா கவனிங்க. இங்க வந்து மறுபடியும் ஒரு கப்பு. ரைட்டா? ஒரு கப்பு. இந்த இடத்துல ஒரு மறுபடியும் ஒரு ஹேண்டில். தெரியுதா? இதை உடைச்சிட்டு கூட நம்ம புல் பேக் நடந்திருக்கு. இங்க பாருங்க, அது கூட இந்த மேல ஹை, இந்த மேல ஹை, இது ஒரு ஹேண்டில். இதை உடைச்சிட்டு புல் பேக் நடந்திருக்கு. சோ இங்க கொஞ்சம் சுருக்கி பார்த்தா நல்லா தெரியும். இங்க பாருங்க, இங்க ஒரு கப் அண்ட் ஹேண்டில், இங்க ஒரு கப் அண்ட் ஹேண்டில் போட்டிருக்கு. எல்லாம் சரிதான், கப் அண்ட் ஹேண்டில் போடுறதெல்லாம் கரெக்ட் தான். மேல போக மாட்டேங்குதே, அதுதானே நம்மளுடைய கொஸ்டின். அதாவது 26,277 மேல உடைச்சிக்கிட்டு போனால் மார்க்கெட் மேல போயிடலாம். அதாவது லைஃப் டைம் ஹைய உடைச்சிட்டு மேல போச்சுன்னா மார்க்கெட் மேல போயிடலாம். அதே மாதிரி இந்த 26,000 கீழே இது பண்ணிட்டால் மார்க்கெட் கீழே போறதை தடுக்க முடியாது. இது ஒண்ணு. ஆனால் இந்த கப் அண்ட் ஹேண்டில் பேட்டர்ன் பிரகாரம் மார்க்கெட் மேல போறதுக்கான அதிகமான சான்சஸ் இருக்கு. ரெண்டாவது, டிஎஸ் ஹெவி செல் பையிங். சோ இதுவும் நமக்கு பாசிட்டிவா இருக்கு. எஃப்ஐ மட்டும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க, அப்பப்போ செல் பண்றதையும் ஸ்டாப் பண்ணி தான் வைக்கிறாங்க. கோல்டன் கீஸும் கொஞ்சம் ப்ராப்ளத்துல இருக்கு. ஏன்னா இந்த ஏஐ பபுள் அப்புறம் வந்து ஒரு ஷார்ட் செல் பண்றவங்க நிறைய செல்லிங் பண்ணி வச்சிருக்கிறதா நியூஸ் இருக்கு. அது ஒரு மைனஸ் இருக்கு. இந்த விஷயங்கள்லாம் கலைஞ்சிட்டா மார்க்கெட் ஒரு பாசிட்டிவா இருக்குன்னு நம்புவோம். இந்த வீடியோ பயனுள்ளதா இருக்குன்னு நம்புறேன். மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. புதுசா பார்க்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.